முக்கியமா சொல்லிக்கிறேன். விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இன்னைக்கு தான் தீபாவளி, நியூ இயர்ன்னு நினைக்கிறேன். மிக சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட 1,72,00,000 பேர் வாக்குகள் போட்டு முதலமைச்சர் உட்காந்துங்களா, அவர்கள் விரும்பினதே இந்த மாதிரி நல்ல செய்தியை கேட்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் அதை. சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களை விவாகரத்து செய்யணும்னு ஒரு மனு செங்கல்பட்டு கோர்ட்டில் போட்டாங்க. கடந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம், ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி. அதை இன்னைக்கு அந்த மனுவே வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட என்னங்க ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இனிமையான செய்தியை சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் அதை தான் நான் சொன்னது தான். அதாவது சின்ன சின்ன பிரச்சனை போயிட்டாங்க. பட் இதை ரொம்ப சிந்திப்பாங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அவர் தான் முதல்ல தேவையில்லாமல் பேசுனதுக்கு ஒரு ஆப்பு வச்சாருன்னு சொன்னோம். நம்ம 2வது ஆப்பு சங்கீதா அவர்களுக்கு வச்சுருக்காங்க. அவர்களுக்கு தேவையில்லாம் பேசணுன்னு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் அதை. பட் உண்மையிலேயே இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரும், குடும்ப பிரச்சனை வரும், அதெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா நாளடைவில் சிந்திக்கும் போது செயல்படும் போதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நல்லது. ஸோ யோசனையில் வருன்றதை நிறைய சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி அந்த ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதியரசர் சுஜாதா மேடம் அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாக பேசியிருக்காங்க. பேசிட்டு இல்லை நான் கேட்ட விவாகரத்து மனுவை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க உடனே கொடுத்துட்டாங்க. கோர்ட்டை தான் சொல்லுவோம். கோர்ட் உடனே டைவர்ஸ் கேட்டோன்னு கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கேப் விடுவாங்க, 2 பேரை பேச வைப்பாங்க, கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. குடும்பம்னு என்ன அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்கள்ட்ட கூப்பிட்டு கவுன்சிலில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பட் அதுதான் நான் இதை பார்க்குறேன். உண்மையிலேயே நீதியரசர்கள் கடவுளுக்கு நிர்வாணங்கிறது அது நிறைய சம்பவங்கள் வரும்போது இன்றைக்கும் அந்த செய்தியை பார்க்குறேன். உடனடியாக அந்த வாபஸை மனு தள்ளுபடி பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட. ஸோ